மாமா, நான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு சுரேஷுக்கும் இந்த வீட்டு பொண்ணு மதிக்கும் நான் பெரிய பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, விருந்துக்கு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு இல்லையே, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை திடீர்னு அப்படின்னு சொல்ல, மாமா உங்களை மட்டும் அவங்கள மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லாரையுமே தான், அப்புறம் இந்த வீட்டு மூத்த பையன் அவனையும் வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜு சொல்ல, சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க அந்த ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. சரிங்க இந்த விஷயமா சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், நீங்கள் கரெக்டாக டைமுக்கு ரெடியாக இருங்க, வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தீங்களாங்க, நம்ம மாப்பிள்ளைய சுரேஷ்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்லே விருந்து கொடுக்குறாங்க. இவங்க வீட்டில் என்னத்தை கொடுத்தாங்க, இன்னும் விருந்துக்குன்னு முறைப்படி வந்து கூட்டிகிட்டு போக கூட வரல அப்படின்னு மதியுடைய அம்மாவும் அப்பாவையும் பற்றி இங்கே அங்கே வந்து ராஜலக்ஷ்மி சொல்ல, இதுக்கு தானே அவர் ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, அதுக்கு ஏற்றது போலே இவங்க நடந்துக்கிறாங்களேன்னு மலர் யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. மதி வந்ததுக்கு பிறகு விஷயத்த மலர் மதிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மியும் சொல்கிறாங்க, நீ போயிட்டு ரெடியாரு, நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போகிறோன்னு சொல்ல, ஹோட்டலுக்கா எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க, நீ வா மதி, நான் உன்னை சொல்கிறேன்னு மலர் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மதி, இந்த விஷயத்தில் நீ ஏன் என்னன்னு எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க வேண்டாம், நாங்கள் சொன்னது போல் நீ ஹோட்டலுக்கு ரெடியானா வந்தால் போதும். தங்கராஜனை உனக்கும் சுரேஷ்க்கும் ஏதோ விருந்து கொடுக்கணும்னு சொன்னார், மொத்த குடும்பத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு, அதுக்கு தான் நம்ம எல்லாரும் கிளம்பிட்டுருக்கோன்னு சொல்ல, எதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, மதி இந்த விஷயத்தில் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டேயும் நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் ப்ளீஸ்மா எனக்காகன்னு சொல்லி கேட்க, சரிங்கக்கா அப்படின்னு தனியாக போயிட்டு ரெடி ஆகுறாங்க. மதி ரெடி ஆகிட்டு சுரேஷ் ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடியாக வண்டி அனுப்புகிறாங்க. வண்டியில் போயிட்டுருக்கும் போதே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏன் மதி, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு இப்போ சரியாயிடுச்சு தானே, இன்னும் எதுக்காக உங்கள் வீட்டில் நம்ம வீட்டுக்கு இப்போ வரைக்கும் வரல, பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட பார்க்க வரல, சரி பார்க்க தான் வரல, ஆனால் முறைப்படி விருந்து உங்கள் வீட்டில் தானே முதல்ல வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், ஆனால் அங்கே கூட உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரவே இல்லை, ஆனால் எங்கள் மாப்பிள்ளையை பார்த்தியா, என்னதான் உங்கள் வீட்டிலேருந்து வரலனாலும் நம்ம சுரேஷ்காகவும் உனக்காகவும் பெரிய ஒரு ஹோட்டலில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, குடும்பமாக மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்ருக்காருன்னு சொல்ல, மதி அமைதியாகவே பார்க்குறாங்க. மலர் தலையாட்டுறதுனால மதி அமைதியாகவே இருக்காங்க. ஹோட்டலும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது. ஹோட்டல் வந்ததுக்கு பிறகு எல்லாமே உள்ளே போக, வாங்க மாமா வாங்க அத்தை அப்படின்னு ரொம்ப வரவேற்பு கொடுத்து உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தங்கராஜும் ரேவதி பசங்கன்னு எல்லாருமே உள்ளே இருக்க, வாரேவதி முன்னாடியே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காரேன். ஏமா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, வீட்டில் எல்லாரும் கிளம்ப கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற நான் சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாருக்கும் வைங்க, இதுதான் பொண்ணு மாப்பிள்ளையும், இவங்கள தான் நான் நல்லா கவனிச்சுக்கணும், இவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. தங்கராஜும் சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வைக்கவும் செய்கிறாங்க. ஏமதி, நீ இது மாதிரி முன்ன பின்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு எதுவும் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமதி, முன்ன பின்ன ஹோட்டலுக்கெல்லாம் இது மாதிரி உங்கள் வீட்லேருந்து சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு அங்கே கேள்வியும் கேட்டுட்டு ராஜலக்ஷ்மி அதுக்கான பதிலையும் உடனே சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே கூட்டிகிட்டு போயிருக்க போகிறாங்க, அவங்க அப்பாவே நம்ம மாப்பிள்ளைக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருந்துருக்காரு, பொண்ணுங்களை படிக்க தான் வச்சுருக்காரே தவிர்த்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏமதி, இதுதானே முதல் தடவை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லி சிரிச்சிட்டே இருக்கேன். தங்கராஜும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்க உடனே மதி சொல்கிறாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஏன்னா அதை விட ஹெல்த்தியான ஃபுட்டை எங்கள் அம்மா வீட்டிலேயே சமைச்சு கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டு நாங்கள் ஹெல்த்தியாக தான் இருந்தோம், ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுலாம் எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, வீட்டில் குடும்பமாக ஒன்றா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றதுல தான் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே அப்படின்னு சொல்லி சரியான பதிலடியை இங்கே நோஸ்கட் பண்ண தங்கராஜும் அங்கே சிரிச்சிட்டு இருக்க மற்ற பேரும் அப்படியே அமைதியாக, மலருக்கு தான் சிரிப்பு வருது, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்காங்க. சாப்பாடு எல்லாருக்குமே கொண்டு வந்து வைக்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கேட்டு சாப்பிடுங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ரேவதி பசங்களை கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் அங்கே பல பேருமே வந்திருக்கவங்க எல்லாருமே கவனிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து எப்படி சாப்பிடணும்னு கூடவா தெரியாது, சாப்பிட்றது எல்லாத்தையும் டேபிளே இப்படி எடுத்து வைக்கிறாங்களேன்னு எல்லாருமே வேடிக்கை பார்க்க, என்னாச்சு மாப்பிள்ளை எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்களேன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, நீங்கள் சாப்பிடுங்க, 4 பேர் நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாதுன்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ஆனால் இங்கே மதியம் அவங்களையும் கவனிக்கிறாங்க, இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இங்கே மற்றவங்களையுமே கவனிக்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, என்னதான் இது நம்ம வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் தான் வெளியில் 4 இடத்துக்கு போனாலும் அதே பழக்கமும் தான் நமக்கும் வரும், அந்த பழக்கம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அதை தான் மற்றவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் மட்டும் பத்தாது, அங்கே வந்து எப்படி சாப்பிடணும்னு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துருக்கணும், நீங்கள் சாப்பிட்றத தப்பு
தப்பு சொல்லலை. ஆனால் மற்றவங்க பழிக்காத மாதிரி சாப்பிடணும் இல்லையா? உங்களை பார்த்து தான் பசங்களும் வளருவாங்க. இப்படி தேவையில்லாததை மற்றவங்க கைப்பட்டு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவும் கூடாது. அதுக்காக தானே அவங்களே ஒரு பிளேட் தனியாக வச்சுருக்காங்க. அதில் வைக்காம வீட்டில் சாப்பிட்ற அதே பழக்கத்தை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு அங்கே மதி சொன்ன உடனேயே அதை கேட்டதும் இங்கே ராகவன் முகமும் ராஜலட்சுமி முகமும் சட்டுன்னு வாடுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க தங்கராஜுக்கும் ரொம்ப கோபம் வருது. ராகவியை பார்த்துட்டு உடனே சொல்கிறாங்க, ராகவி இப்படி சாப்பிடக்கூடாதுமா, இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஓ சரிங்க சித்தி அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிக்குது. இளவரசிக்கும் தருணுக்கும் தரணிக்கும் அவங்க அதே மாதிரி சாப்பிட கற்றுக் கொடுக்குறாங்க ரேவதியும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தங்கராஜுக்கு கோபம் மூக்குக்கு மேலே வரத்தான் செய்து. சுரேஷ் அப்புறம் ஸ்ருதி இப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியும் அங்கே இருக்க சித்தார்த்தும் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கவும் செய்கிறாங்க. சடனாக மாறாதது அந்த இடத்துல இருக்க தங்கராஜ், ராஜலட்சுமி, ராகவன் அப்புறம் சுரேஷ் 4 பேர் மட்டும்தான் மதிக்கு எதிராகவே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கோவத்தை காட்ட முடியாதுன்றதுக்காக அவங்களும் இங்கே மதி சொன்னதுக்காக தன் பழக்கத்தை அந்த இடத்துல மாற்றிக்கவும் செய்கிறாங்க. சாப்பிட்டுட்டு பெல்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு, இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஓவராக தான் இருக்குது, எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்க சாப்பிட்ற இடத்துல வச்சு அப்படின்னு சொல்ல, நான் என்ன அசிங்கப்படுத்தினேன்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே இங்கே ராஜலட்சுமி என்ன அசிங்கப்படுத்தலையா, அந்த இடத்துல எல்லாரையும் இப்படி கேள்வி கேட்குறேன், இந்த சாப்பாடை புக் பண்ணதே எங்கள் மாப்பிள்ளை தங்கராஜ் தான், ஆனால் இந்த ஹோட்டலுக்கு வந்ததை நினச்சி கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா உன் முகத்தில் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு உடனே மதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜலட்சுமியும் கோவத்தில் 4 வார்த்தைகளை விட அதுக்கு மதியுமே அதுக்கான பதிலை மட்டும் பாயிண்டா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ராகவனுக்கு பதில் பேச முடியலை. அங்கே பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வெளியே வர தங்கராஜை பார்த்துட்டு, மாப்பிள்ளை என்ன பொண்ணு மாப்பிள்ளை இவளை போய் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே, என்ன வார்த்தை பேசுகிறா பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கான், தான் பேசினது தப்புன்னு ஒரே இடத்துல கூட அவன் மன்னிப்பும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு மாமா கோவப்படுறீங்க, அப்போது நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் உங்கள் பையன் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கெட்டு போச்சு வீணாக போச்சுன்னு சொல்கிறீங்களான்னு தங்கராஜ் கோவப்பட, ஐயோ மாப்பிள்ளை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, எதுக்கும் அவங்க அம்மா அப்பாவை வரவழைச்சி நம்ம பேசிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாமாம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாங்க. ஏன்னா தங்கராஜ் இப்படி திரும்ப அதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கவங்களும் அமைதியாகவே தான் இருக்காங்க. அப்போ மதி பக்கத்தில் வர தங்கராஜு, என்ன கொழுப்பு திமிர் எடுத்து ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறீங்க, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன், நீங்களே தானே என்னை தேடி வந்தீங்க, எங்கள் அப்பா காலில் விழாத குறையாக பேசி என்னைய மிரட்டி இப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மாறலாம், அதுக்காக உங்களுக்காக நான் மாற முடியாது, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்க முடியும், யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது, என்ன எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேச சொன்னாங்களா, அதான் ஏற்கனவே போய் பேசுனீங்களே, அதுக்காக வாங்கி கட்டிட்டு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. மதிக்கு அவங்க அம்மா ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இருக்கிற கோவத்தில் அவங்க அம்மாவே நல்லா திட்டி விட்டுருப்பாங்க. தன் பொண்ணோட ஆசை என்ன, கனவு என்ன, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் புருஷனுக்காக இன்னொரு வீட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற ஒரு கோவத்தில் இருந்தவங்க மதியோடைய அம்மா தங்கராஜ் போனதும் தங்கராஜ் தான் முதலாளின்னு கூட பார்க்காம அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, விருப்பப்பட்டு கூட்டிகிட்டு போனது நீங்கள் தான், உங்களை நம்பி தான் எங்கள் பொண்ணை அந்த குடும்பத்துக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என் பொண்ணுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது, உங்களை நம்பி நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோன்றப்போ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால் தங்கராஜுக்கு இப்போது ஒரு பெரிய பொறுப்புலையும் மற்றவங்களை பயமுறுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க தங்கராஜுக்கு இப்போது 2 பக்கமும் பிரச்சனை வருது. சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்போ இவங்க பக்கமும் சமாளிக்க முடியலை, அவங்க பக்கமும் தங்கராஜால் சமாளிக்க முடியலை. மொத்தத்தில் மதியால் அவமானப்பட்டு நிற்கிறது இந்த சுரேஷுடைய குடும்பமும். கூடவே இருக்க எங்கள் தங்கராஜு தான். மலருக்கு ரொம்ப பெரிய மன நிம்மதியாக இருக்குது. மதி டக்குன்னு கேட்க வேண்டிய இடத்துல சரியான கேள்வியை கேட்டு விட்டுட்டே இருக்கா, பாயிண்டாக பேசுகிறா, எந்த இடத்துல பேசணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால் அவங்களால திருப்பி பதிலும் பேச முடியலை. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு மலருக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மதியை போலவே நம்மளும் ஒரு நாள் மாறணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே மலரும் இருக்காங்க.